அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடனினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாமல் எத்துணையோ பேர்கள் இன்று வட்டியிலே விழுந்து விட்டார்கள், இன்னும் வட்டியிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் கடன் வந்த ஒன்றல்ல, அதற்கு முன்னாலே இருந்து வந்த ஒன்று தான் இந்த கடனாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகத்திலே மனிதர்களாகிய நாம் பாவங்களை எல்லாம் விளங்கி இருக்குகிறோம். பொய் சொல்வது பாவம், களவெடுப்பது பாவம், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது பாவம், கொலை செய்வது பாவம் என்று மனிதர்களாகிய நாம் இன்று பாவத்தை விளங்கி இருக்குகின்றோம். ஆனால் நம்மில் சிலர்கள் பாவம் என்று கூட விளங்காமல் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அலம துனூபி இன்தல்லாஹ் அய்யல்காஹு பிஹா அப்துன் பஅதல் கபாயிர் அல்லதி நஹல்லாஹு அன் அய்யமூத الرجل وعليه الدين لا يده له قضاء. அபூ தாவூத் ஷரீஃபிலே, முஸ்னத் அஹ்மதிலே, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடன்பட்டு அந்த கடனை நிறைவேற்ற முடியாமல் அவன் மௌத்தை சந்திக்குகிறானே, அதுதான் பெரிய பாவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் எடுப்பது என்பது கேவலமான ஒரு விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொன்ன சலுகைக்காக மாத்திரம் தான் கடன் எடுக்க முடியும். அந்த கடனிலே நாம் எல்லை மீறும் பொழுது பல விபரீதங்களை இந்த உலகத்திலே நாம் சந்திக்க நேரிடும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதர் கடன் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று நாம் விளங்கி இருக்குகிறோம். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. மார்க்கம் சொல்லுகிறது, சில நேரத்தில் சில மக்களுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் கடன் கொடுப்பதை இஸ்லாம் மக்ரூஹாக, வெறுக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் கடன் கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயமாக, வாஜிபாக ஆக்கியிருக்கிறது. யாருக்கு கடன் கொடுப்பது ஹராம் என்றால், ஒரு மனிதர் எம்மிடத்திலே வந்து கடன் கேட்கிறார், அவருக்கு நாம் கடனை கொடுத்தால் அந்த பணத்தை கொண்டு அவர் பாவம் செய்ய போகிறார், வீணான களியாட்டங்களில் ஈடுபட போகிறார், மது அருந்த போகிறார், போதை வஸ்துக்கள் பாவிக்க போகிறார். இவருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஒரு மனிதர் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை கலட்டி எடுத்து விட்டால் அவர் மீண்டும் வட்டியிலே போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் என்றால் அவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு கடனுதவி செய்தால் அவர் வட்டியிலே இருந்து விலகி தௌபாவிற்காக கடன் கேட்கிறார். அப்படி என்றால் அவருக்கு கடனுதவி செய்த நன்மை எமக்கு கிடைக்குகிறது, பாவத்திலிருந்து கலட்டிய நன்மையும் எமக்கு கிடைக்குகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது, சிலருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் மக்ரூஹாக ஆக்கியிருக்கிறது, வெறுக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது. யாருக்கு என்றால்,
ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார். இவருக்கு இந்த பணம் தேவையே இல்லை என்று தெரியும். அவருக்கு கடன் கொடுப்பது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க விடயம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவருடைய மகனுடைய திருமணத்தை 40 சகன் சாப்பாடு கொடுத்து முடிக்க முடியும். 100 சகன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடன் கேட்டு வருகிறார். இவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் மக்ரூஹாக ஆக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார். அவருக்கு கடனுதவி செய்தால் அவர் திருப்பி தரமாட்டார் என்றிருந்தால் இவருக்கு கொடுப்பது மக்ரூஹ். அப்படி திருப்பி தராவிட்டால் நாம் மன்னிக்க தயாரு கிடையாது என்றிருந்தாலும் மக்ரூஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவது சாரார், இன்னும் சிலருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் வாஜிபாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது. ஒரு மனிதர் சாப்பிட உணவில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அல்லது கடுமையான நோயிலே பீடிக்கப்பட்டு அவருக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு பணம் கிடையாது, அல்லது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் கட்டாயமாக வாஜிபாக ஆக்கியிருக்கிறது. எனவே கடன் கொடுப்பது ஆளை பொறுத்து, நிலைமையை பொறுத்து, தேவையை பொறுத்து அது வித்தியாசப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே,